இரத்த குழாய் பாதிப்பு வந்தவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இரத்த குழாய் பாதிப்பு வந்துருச்சு எனக்கு இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பொதுவாக நம்மளால் சாதாரணமாக இருக்கும்போதும் தெரியாது. அப்போ சில மாதிரி அதுக்குன்னு சிம்டம்ஸ்னு சொல்லுவோம், அது வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் என்னால் வழக்கமாக இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட முடியும் என்றைக்குமே. ஆனால் இப்போ சமீப காலமாக என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியல. அங்கே நடக்கணும்னா நான் ஒரு 2-3 இடத்துல நின்று போக வேண்டியிருக்கு. வலி வருது நடக்கும்போது, நின்றுட்டோம்னா வலி போயிடுது, திருப்பி நடக்கும்போது வலி வருது. இது ஒரு வகையான இரத்த குழாய் பாதிப்பு. இது ஆரம்ப கட்டங்களில் வருது. இரத்த குழாய் மெல்ல மெல்ல பாதிக்க ஆரம்பிக்குது அப்படின்றத இதன் மூலமாக உணர்ந்துக்கலாம். இன்னும் சில பேர் இதை கவனிக்காமல் விட்டவங்க சாதாரணமாக இருக்கும்போதே கால் வலி எடுக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். என்ன பண்ணாலும் கால் வலி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, என்னை தொந்தரவு பண்ணுது, என்னை தூங்க கூட விட மாட்டேது அப்படின்னு. இது கொஞ்சம் அதிகபடியான இரத்த குழாய் அடைப்பாக ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் சில பேருக்கு ரொம்ப நாளாக புண்ணு காலெல்லாம் புண்ணு ஆறாமல் இருக்கும். என்னென்ன வகையான வைத்தியம் பார்த்துமே அது ஆறாமல் இருக்கும். அதுக்கு இரத்த குழாய் அடைப்பு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற நோயாளிகள், முக்கியமாக ஏற்கனவே புகைப்பழக்கம் உள்ள நோயாளிகள், இல்லைன்னா சுகர், இல்லைன்னா ப்ரெஷர், இந்த மாதிரி இருக்கிற நோயாளிகள், இல்லை முற்கூட்டியே இருதய கோளாறு அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த இருதய நோயாளிகள். ஸோ இருதயத்தில் என்னென்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னா அந்த இரத்த குழாய் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு விட்டது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி உடம்புல இருக்கிற மற்ற பாகத்தில் இருக்கிற இரத்த குழாயும் பாதிச்சிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் ரொம்பவே இதுக்கு ரிஸ்க் அதிகம் இருக்கிறவங்க நோயாளிகள். இவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ், அதாவது ஒரு தொந்தரவு இருக்கும் பட்சத்தில் அவங்க இரத்த குழாய் நோய் இருக்கிறத தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவே அவசியம்.